இந்த பீர்க்கங்காய் ஸ்டஃப்டு செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அதுக்கு அமைஞ்சதே நேரமே. 2 பீர்க்கங்காய் நேற்றே வாங்கி வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலையே நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து பொடிச்சு இருந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தோசிவி கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த மசாலாவை இதுக்குள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு வானல்ல 5 6 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் போல் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் இதுக்குள்ளே ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன் பீர்க்கங்காய் ஸ்டஃப்டி பீர்க்கங்காய் சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி போதுமானது. அப்படியே கொஞ்சம் 10 நாப்பால் இப்படி அப்படி பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம்னா நம்மளுடைய பீர்க்கங்காய் ஸ்டஃப்லேயே ரெடி ஆகிடுங்க. நல்லா அழகாக எண்ணெய் கிட்ட எல்லாம் மேலே திரிஞ்சு வரும்போது அப்படி பார்க்கவே அமிர்தமாக இருக்குமே. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே அப்படி தாங்க இருந்துச்சு. இது சாதம் இல்லை சப்பாத்தி, பூரி, பராத்தா இதுக்கு கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பீர்க்கங்காய் ஸ்டஃப்பை செஞ்சு பாருங்களேன். பேச்சுலருக்கு பெஸ்ட்டு ஒரு குக்கிங்காக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பாய்.